12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.9 4ஆம் கணக்கு பார்க்கலாம். r வெக்டார் டாட் i கேப் பிளஸ் j கேப் மைனஸ் 2k கேப் சமம் 3 மற்றும் 2x மைனஸ் 2y பிளஸ் z சமம் 2 என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் இரண்டுமே தளங்களாக இருந்ததுன்னா கோணம் கணக்கிடுவதற்கு cos θ எடுக்கணும். நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம். இரு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் θ எனில் θ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் n1 வெக்டார் டாட் n2 வெக்டார் மட்டு மதிப்பில் பை மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டார். இதில் n1 வெக்டார் டாட் n2 வெக்டார் கணக்கிடலாம். n1 மற்றும் n2ங்கிறது என்னன்னா முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தளத்தின் சமன்பாடு வெக்டார் அமைப்பில் இருக்குது. அப்போ ஆரோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் n1 வெக்டார். n1 வெக்டார் என்பது i கேபு ப்ளஸ் j கேபு மைனஸ் 2k கேபு. n2 வெக்டார் ஆனது தளத்தின் சமன்பாட்டில் இருந்து அமையக்கூடிய வெக்டார் மதிப்பு xyzக்கு பதிலாக ijkன்னு கொடுத்துட்டோம்னா போதும். 2 i கேப் மைனஸ் 2 j கேப் ப்ளஸ் k கேப் ஆகும். தொகுதி மதிப்புக்கு n1 வெக்டார் டாட் n2 கணக்கிடணும். இரண்டு மதிப்புகளையும் புள்ளி பெருக்கம் செய்கிறோம். i ப்ளஸ் j மைனஸ் 2k டாட் n2 என்பது 2i மைனஸ் 2j ப்ளஸ் k கேபு. i உறுப்புடன் i உறுப்பு 1 பெருக்கல் 2 ப்ளஸ் j உடன் j 1 மைனஸ் 2 ப்ளஸ் k உடன் k மைனஸ் 2 பெருக்கல் 1. 1 2 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2 பூஜ்ஜியமாக மீதம் அமையக்கூடிய மதிப்பானது மைனஸ் 2. இதற்கு மட்டு மதிப்பு கணக்கிடணும். n1 வெக்டார் டாட் n2 வெக்டார் என்பது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் 2 ஆகும். மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டாரின் ijk கெழுக்களை வர்க்கப்படுத்தி கூட்டணும். n1 வெக்டார் என்பது 1 ஸ்கொயர் ப்ளஸ் jயின் கெழு 1, k வெக்டாரின் கெழுவானது மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். எனவே மதிப்பானது 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் மைனஸை வர்க்கப்படுத்தும் பொழுது ப்ளஸ் 4 ரூட் 6 மதிப்பு. அடுத்து மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டார். மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டாரின் மதிப்புகளை வர்க்கப்படுத்தி கூட்டுற 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 2 வர்க்கப்படுத்தும் பொழுது 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1. 4 ப்ளஸ் 4 8 8 ப்ளஸ் 1 மதிப்பு 9. ரூட் 9 வர்க்கமூல மதிப்பு 3. இதை நிபந்தனைகளில் பிரதியிடலாம். θ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மட்டு மதிப்பு n1 வெக்டார் டாட் n2 வெக்டாரின் மதிப்பானது 2 பை டினாமினேட்டர் மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டார் மதிப்பு ரூட் 6 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டாரின் மதிப்பானது 3 ஆகும். தேர்ஃபோர் கோண மதிப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 பை 3 ரூட் 6 ஆகும். தேங்க்யூ.